The channel Employment Jobs Summon உங்களோட இந்த யூடியூப் சேனல் ஃபுல் ஜாப் டீட்டெயில்ஸ் தான் பார்த்துட்டு இந்த வீடியோவில் டாட்டாவில் ஒரு வேகன்சி பார்க்க போகிறோம். டாட்டா ஆட்டோ கேம்பில் ஒரு டிசைன் இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் ஒரு 2 இயர்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்னை லொக்கேஷனில் இந்த ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி நாட் டிஸ்க்ளோஸ்டு, சேலரி இன்னும் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணல. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. 713 ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு எதாவது ரிவ்யூஸ் வேணால் இதை போய் பார்த்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹார்னஸ் டெவலப்மெண்ட் நாலேஜ். இந்த ஹார்னஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால் நிசாரில் இதை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஓப்பனிங். ஸோ அதனால் ஹார்னஸ் இதை ரிலேட்டடாக இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேட்டியா டூல்ஸ் அண்ட் 3D கிரியேஷன்ஸ், டிவிபி நாலேஜ் இதான் மெயினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியா, யூனிகிராஃபிக்ஸ், சிஹெச்எஸ், கேபிட்டல் எக்ஸி தான் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடித்தவங்க, பிஇ பிடெக் ஒரு எம்இ எம்டெக் முடித்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டேரக்ட் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஹார்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஒயரிங் ஹார்னஸ், ஆட்டோமோட்டிவ், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் கேட்டியா, கேன் நெட்ஒர்க், இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கில்ஸ் ஹைலைட் வித் ஸ்டார் ஆர் ப்ரிஃபர்ட், இந்த மாதிரி ஸ்டார் ப்ரிஃபர்டு இதெல்லாம் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஹைலைட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. கேன் நெட்ஒர்க் அண்ட் ஹார்னஸ் டெவலப் பண்ணுறது கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனண்ட்டான ஜாப் வேகன்சி. இது டெம்பரரி கிடையாது. நேம் நாப்ஸ் மாதிரி இல்லை, ஃபுல் டைம் தான். ஏன்னா நேம் நாப்ஸு அந்தளவுக்கு நம்ம கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நேம் நாப்ஸ் ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் பரவாயில்ல நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், சில பேர் யூஸ் ஆகுது, நிறைய பேர் யூஸ் ஆக மாட்டேங்குது நேம். ஸோ நாப்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் மேக்ஸிமம் நீங்கள் பெர்மனண்ட்டான ஜாபே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்போவுமே சின்ன கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல, நேம்டு கம்பெனி இல்லைனாலும் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி, 50 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு பெர்மனண்டான ஜாப் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லாத பெர்மனண்டான ஜாப் நீங்கள் போனீங்கன்னா லைக் யமஹா, நிசான் இந்த மாதிரி கம்பெனி போனீங்கன்னா ஒரே வேலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆப்ரேட்டர் அப்படின்னா ஆப்ரேட்டர் அந்த வேலை மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 4 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில், ஒரு ஸ்டார்ட் கம்பெனியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேட்டராக போவீங்க, அப்புறம் ஜூனியர் ஆப்ரேட்டராக ஆவீங்க, அப்புறம் சீனியர் ஆப்ரேட்டராக இருப்பீங்க, அப்புறம் இன்ஜினியராக இருப்பீங்க, ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், இன்ஜினியர் லெவல் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 10 இயர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ரொடக்ஷன் தெரியும், குவாலிட்டி தெரியும், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு உங்களுக்கு அத்துப்படி ஆகிடும். பர்ச்சேஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. நீங்கள் பெரிய கம்பெனிக்கு போகிறீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 90 பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஹொண்டாயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபோர்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேட்டராகவே போயிட்டு ஆப்ரேட்டராக வெளியே வந்துடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்ரேட்டர் இல்லாமல் அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் பெரிய கம்பெனி ட்ரை பண்ணுங்கள், அஸ் வெல் அஸ் சின்ன கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு விருப்பமாக தான் எடுத்துக்குவாங்க. தேங்க்யூ.